ஐத்தமிழின் விரைவுச் செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் கிறிஸ்டினா விமல்தாஸ். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக செங்கல்பட்டு உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இன்று அதிகாலை முதல் பரவலாக மழை பெய்தது. சென்னையில் பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. கோடம்பாக்கம், ஆவடி, அம்பத்தூர், கே நகர், பெரம்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் மழை பெய்து வருகிறது. நுங்கம்பாக்கத்தில் 45 நிமிடங்களில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புழலில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் கூறியுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு சென்னை உட்பட 18 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்களில் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கேரள மக்கள் கொண்டாடும் ஓணம் பண்டிகைக்கு பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆகியோர் ட்விட்டர் பக்கத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பிரதமர் மோடி தெரிவித்துள்ள வாழ்த்துச் செய்தியில், ஓணம் பண்டிகையை கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓணம் பண்டிகை சகோதரத்துவத்தையும் நேர்மறை எண்ணங்களையும் நல்லிணக்கத்தையும் விதைக்கக்கூடியது. இந்த நல்ல நாளில் அனைவரும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கவும் பிரார்த்திக்கிறேன் என பதிவிட்டுள்ளார். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ள வாழ்த்தில், அன்பிற்கும் ஈகை பண்பிற்கும் மிக சிறந்த அடிகாலம் ஓணம் திருநாள். மக்களின் அன்பை பெற்ற மாவெளி மன்னரை அத்திப்பூ கோலமிட்டு வரவேற்கும் மலையாள உடன்பிறப்புகளுக்கு தமிழ் மக்களின் சார்பில் ஓணம் நல்வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். டெல்லியில் கனமழை பெய்து வரும் நிலையில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் நேற்று முதல் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியின் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்துள்ளனர். தொடர் மழை காரணமாக டெல்லிக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. டெல்லியில் நேற்று இரவு முதல் 13 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் போலீசார் இன்று வழக்கம் போல் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் என்பது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இப்போது ஜம்மு காஷ்மீர் போலீசார் தொடர்ந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணி நிச்சயம் T20 உலகக்கோப்பையில் பங்கேற்கும் என்று அந்நாட்டு கிரிக்கெட் வாரியத்தின் தலைவர் ஹமீத் சின்வாரி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் நாடு மீண்டும் இஸ்லாமிய மத அடிப்படைவாத இயக்கமான தாலிபான் கைகளில் சென்றுள்ளது. தாலிபான்கள் ஆட்சியில் பல்வேறு விஷயங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். மேலும் அந்நாட்டில் இருக்கும் மிக முக்கியமான கிரிக்கெட் மைதானங்கள் அனைத்தும் தாலிபான்கள் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டன. ஆப்கான் நாட்டின் நிலை குறித்து அந்நாட்டு கிரிக்கெட் வீரர்கள் ரஷீத் கானும் முகமது நபியும் தங்களது கவலைகளை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் ஆப்கான் கிரிக்கெட் வாரிய தலைவர் ஹமீத் சின்வாரி கூறியதாவது, பாகிஸ்தானுடனான கிரிக்கெட் தொடரிலும் T20 உலகக்கோப்பை போட்டியிலும் நிச்சயம் ஆப்கான் அணி பங்கேற்கும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. நாங்கள் BCCI மற்றும் ICCயுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருகிறோம். அவர்களும் ஆப்கான் நிலை குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். அதனால் கிரிக்கெட் விளையாடுவதில் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் கூறினார். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு ஐத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.